குட் பேட் அகலி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அஜித் ஒரு ரெட் டிராகனா ஒரு டானா வந்துட்டு வள வந்துட்டு இருந்தாரு. பட் அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் அவங்க குழந்தை மேல ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்றாரு. நான் வந்துட்டு நான் மொத்தமா வந்துட்டு விடுறேன் அப்படின்ட்டு அவங்க குழந்தைக்காக அவர் ஜெயிலுக்குமே போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல 18 வருஷம் கழிச்சு திரும்ப அவர் ஃபேமிலியோட இணையும் போது எந்த குழந்தைக்காக வந்துட்டு இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்ட்டு போனாரோ அந்த பையனுக்கே ஒரு ஆபத்து அப்படிங்கும் போது திரும்ப ஒரு ரெட் டிராகனா சேஞ்ச் ஆகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த கதை அப்படிங்கிறது ட்ரைலர்லயே காட்டிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு என் வைஃப்காக விட்டேன், எனக்காக விட்டேன், என் பையனுக்காக விட்டேன், இப்போ அந்த பையனுக்கே ஒண்ணுன்னா திரும்ப அதெல்லாம் நம்ம கையில் எடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கதை அப்படிங்கிற ட்ரைலர்லேயே வச்சிட்டாங்க. ஸோ கதையை பத்தி நம்ம பெருசாக எதுவுமே டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த ரெஃபரன்ஸ் வச்ச இடம், அதே மாதிரி ஃபேன்ஸுக்கான சம்பவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த படத்துல வந்துட்டு நிறைஞ்சிருக்குது. அவங்க கொஞ்சமா கேட்டா விடாமுயற்சி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஃபேன்ஸுக்கான சம்பவம் இல்லைன்னா இல்லையா, இந்த படம் ஃபுல்லா ஃபேன்ஸுக்கான சம்பவமாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு கத்திக்கிட்டு விசில் அடிச்சு பாக்குற மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் ரொம்ப சூப்பரா வந்து அந்த தலை வந்துட்டு அழகா கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட காஸ்டியூம்ஸ்ல வந்து அவர் போட்ட டேட்டூ, ஸோ அவர் பேசுற டைலாக், ஒவ்வொரு ரெஃபரன்ஸ், முக்கியமா பழைய ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ண விதம், அதுல வந்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஆளுமா டோல்மா, இப்போ வந்து சீச்சி இந்த பாட்டு யூஸ் பண்ணது, இளமை இதோ இதோ இந்த பாட்டுல இருந்து தொட்டு தொட்டு பேசணும்னு சொல்லிட்டாரு அல்டிமேட். ஸோ அந்த ₹10 தர அது டீசர்ல பார்த்துருப்பீங்க, ட்ரெயிலர்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபிஸ் படம் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப லவுடான மூவி. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப கத்திக்கிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா வந்துட்டு செதுக்கி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, அவ்வளவு வேகமா வந்துட்டு போயிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஆஸ் யூஷுவல் ஒரு பேச்சுனால அந்த மட்டும் கொஞ்சம் ட்ராகா இருந்தது. அந்த டிராகன் இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடத்துல லேக் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் ரசிகர்கள் கத்தாம இருக்காங்க, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்சஸ், பழைய பில்லா டைலாக் ஆகட்டும், நம்ம தீனா டைலாக் ஆகட்டும், இல்லைன்னா பழைய படத்தோட ரெஃபரன்சஸ் ஏதாச்சும் ஒரு பழைய ரெட்ரோ சாங்ஸ் ஏதாச்சும் ஒன்று போட்டு அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் பாக்கி அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அது கடைசி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரசிகர்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு கார்ல ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். முழுக்க ஃபேன்ஸுக்கான ஒரு திரைப்படமா அந்த குட் பேட் அக்லி வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இதுல கதை அப்படிங்கும் போது ரொம்ப பழைய கதை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். ஸோ திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட எண்ணமா இருந்தது. மித்தபடி ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படமா இருந்தது. நிறைய வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கெட்டப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பிளாஷ்பேக்ல வர போர்ஷன்ஸ் அவ்வளவு அழகா இருந்தது. அஜித் முக்கியமா படத்தோட சாங்ஸ், பிஜிஎம் ரெண்டுமே நல்லா யூஸ் பண்ணிருந்தாங்க. படத்துல நிறைய கேரக்டர் இருக்கனால நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்திருந்தாலுமே எந்த ரோலுமே மனசுல நிக்கல, அஜித் தவிர்த்து. சுனில் கதாபாத்திரம் ஓகேவா இருந்தது, திரிஷாக்கான கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு 4 சீன்ல வராங்க அப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு சீன்ல அவருடைய சிம்ரன், யோகி பாபு கூட ஓகேவா இருக்கிறாங்க. பட் கூடயே சுத்திட்டு இருக்கிற பிரசன்னாகட்டும், இதுக்கப்புறம் பிரபு ஆகட்டும், ஸோ இவங்களோட ரோலும் ரொம்ப சின்னதா இருந்தது. முக்கியமா அர்ஜுன் தாஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு பிளே பண்ணி நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி ஜாக்கி ஷெராஃப்கான ரோல் வந்துட்டு தேவையே கிடையாது, அதை விட்டே இருந்திருக்கலாம். பட் அவருக்கான ரோல் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருந்தது. அவனால படத்துக்குமே எதுவுமே வந்துட்டு ஒரு செகண்ட் பார்ட்டுக்குள்ள லீடு கொடுத்து கூட எதுவும் வைக்கல, அப்படியே முடிச்சிட்டாங்க படத்தை. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பேசி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமா ஃபேன்ஸா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமா தான் அமைச்சிருந்தாங்க.